நைட் டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு வழியா அப்படி வார வழியில நெத்திலி மீன் வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து வெங்காயம், அது தேவையான தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெத்திலி மீனை கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு தண்ணிய வடிகட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சிருந்தேன். ஓரமா தூக்கிட்டு வச்சுட்டு ஸ்டவ்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்க, மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 130 ரூபா. அருமையான சாப்பாடு. புளிய கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிட்டோம். புளிய கரைச்சி வச்சு சரி அடுப்புல கடாயை தூக்கி வச்சு எண்ணெயை ஊத்தி அதுக்கப்புறம் கடுகு, இது சீரகம், வெங்காயம், மிளகா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கலர் மாறணும். தெரியும்ல, நம்ம சமையல் மாஸ்டர்லாம் கிடையாது. தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு அப்படியே வதக்கிட்டே இருந்தேன். சைடுல அப்படியே சோறுக்கு ரெடி பண்ணலான்ட்டு பானையை தூக்கி அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் எப்பவுமே நான் ஒரு 3/4 பானைலாம் ஊற்ற மாட்டேன், ஒரு 1/2 பானை தண்ணி ஊற்றுவேன். ஊற்றி வச்சாச்சு. இது கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இதுல பொடியை போடுவோன்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மிளகா பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா, நம்ம பிஷ் கறிக்குன்னே ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க கடையில 10 ரூபா பாக்கெட்டு. அதுதான் எப்பவும் வாங்குவேன். அது குறையா போட்டுக்கிட்டேன். அது போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதனால சரி அதை போட்டுட்டு இதை கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொடி கருகி வாசனை வர்ற வரைக்கும் தெரியும்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துங்க, தேவையான அளவு உப்பையே சேர்த்துடணும். புளி கரைசலை ஊத்துனேன். இதை கொதிக்கட்டும்னு அப்படியே வச்சுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்போ அரிசியை போட்டுருவோம் அப்படின்ட்டு அரிசியை எடுத்து போட்டுட்டு சைட்ல பார்த்தா பாத்திரங்கள்லாம் விளக்காம கிடந்துச்சு, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. இப்போ என்ன, மீனை தூக்கி உள்ள போட்டுற வேண்டியதான். மீனை தூக்கி போட்டு ஒரு கரெக்டா மீடியம் ஃப்ளேம்னா ஒரு 5-7 நிமிஷம், ஹை ஃப்ளேம்னா 5